எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன். பிள்ளைங்க வீட்டிலே இருக்கிறதுனால டெய்லி ஸ்நாக்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறேன்னா, சீஸ் பால் தான் செய்ய போறேன். இந்த சீஸ் பால் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் கூட தான். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன், பொடியாக கட் பண்ணது. ஒரு பாதி போல் வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக கேப்சிகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் பொடி, கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் உப்பு, ஏன்னா நம்ம சீஸ்லாம் போடுறதுனால உப்பை பார்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் கார்லிக் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சீஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட கார்லிக் பொடி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ண கார்லிக் கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம சீஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலேயும் கூட போடலாம், ஆனால் நான் 1 கப்பு தான் எடுத்துருக்கேன், சம அளவு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். அதுதான் நம்ம இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. நான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் வச்சுருக்கேன். இதில் நம்ம முக்கி ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் முக்கி போட்டு எடுத்து வைக்க போகிறோம். நம்ம இது மாதிரி ஒரு 2 கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது அந்த சீஸ்லாம் வெளில வராமல் இருக்கும். இதே மாதிரி 2 டைம் செய்யணும். அது கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே திரும்ப அதே மாதிரி மைதா மாவில் போட்டு திரும்ப ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா முக்கி நம்ம அந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு அது எண்ணெயில் போடும்போது வெளில வராமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி 2 தடவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு ரெடியாக அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். நம்ம இதை மொத்தமாக போட்டு பொரிச்சிடக்கூடாது, ஒரு 4 போல் போட்டுக்கிறேன். அது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கலாம். இது டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அது நல்லா கொஞ்சம் வெந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சீஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெளில வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம டப்புன்னு எடுத்துடணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் நம்ம சீஸ் எல்லாம் எண்ணெயில் வந்துடும். அதனால் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். லைட்டாக சீஸ்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சவுண்டு ஒன்று வரும். அப்போ டக்குன்னு நம்ம எடுத்துடணும். இப்போ லைட்டாக கூட அந்த சீஸ் வந்துருச்சு பார்த்திங்களா, அப்போயே நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான சீஸ் பால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.